ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்பெக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. எல்லோரும் தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. மழை பெய்யுது, கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா என்ன மாதிரி தான் நீங்களும் அவதிப்படணும். இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். இது சின்னதுன்னு சொல்ல முடியாது, இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். இது வீடியோ எண்டில் சொல்லலாம்னு நினச்சேன், பட் என்னால் அடக்க முடியல. நான் இப்போயே சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஓகேவாடா? நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதில் கேர்ள் ஆர்மிஸும் இருக்கீங்க, பாய் ஆர்மிஸும் இருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்று என்னென்னா, தயவு செஞ்சு என்ன கேர்ள்ஸோட வச்சு போட சொல்லாதீங்கோ ப்ளீஸ். என்னால் யோசிக்க முடியல, நெஞ்சு வெடிக்குதுயா, நெஞ்சு வெடிக்குது. என்னென்னா, ஒரு சில பேர் என்கிட்ட பர்சனலாக என்கிட்ட கேட்குறீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஜேகேவை மட்டும் தனியாக வச்சு ஸ்ட்ரெயிட் வீடியோ மாதிரி போடுங்க, டேவை மட்டும் வச்சு ஸ்ட்ரெயிட் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக கேட்குறாங்க. ஒரு சில பேர் டேக்குக்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக்லேயோ இல்லைனா சும்மா சைடில் மாதிரி வேறு ஒரு ஐடல்ஸை வச்சு போட சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயூ, லிசா, ஜெய்சோ, இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என்னால் அந்தமாரி போட முடியாது. நீங்கள் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே நான் போடுறேன், பட் பிஎல் கண்டென்ட்டாக மட்டும்தான் போடுவேனே தவிர இடையில மற்ற ஐடல்ஸை கூப்பிட்டு வரவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கலன்னதும் அப்போ நீ அவளை ஹர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம லிசா, ஜெய்சோ இவங்க எல்லாரையுமே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அவங்கள நான் ஹர்ட் பண்ணலை. பட் அதே சமயம் நம்ம பசங்களோட சேர்த்து வச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு பிடிக்கலை. நம்ம டேக்குக்கை மட்டும்தான் என்னால் பார்க்க பிடிக்குது. நான் பிடிஎஸை 7 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டேக்குக் யூன்மினை 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜேர்னியில் நான் ஒரு தடவை கூட ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்ததோ கேட்டதோ கிடையாது. பிஎல் கண்டென்ட்டை தான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு அதை அப்படியே ஒட்டிக்கிச்சு ரத்தத்தோட. என்னால் அதை எடுத்து போட முடியல, என்னால் யோசிக்க முடியாது. தயவு செஞ்சு ஐ எம் ஸோ சாரி. இது நீங்கள் யோசிக்கலாம், நீ என்கிட்ட ப்ரைவேட்டாகவே சொல்லிக்கலாமே, எதுக்காக பப்ளிக்காக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் இப்போ பார்க்குறவங்களே கூட யோசித்து வச்சுருக்கலாம், என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஸ்டோரி கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குறப்போ நான் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்கிறேன், நான் ஸ்ட்ரெயிட் கண்டென்ட் போட மாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் பிஎல் கண்டென்ட்டில் என்ன வேணால் கேளுங்க. அதாவது நம்ம டேவை டாப்பாக வைக்க சொல்கிறீங்களா, போடுறேன். ஜேகேவை டாப்பாக வைக்க சொல்கிறீங்களா, போடுறேன். 2 பேரையும் ஸ்விட்ச் பண்ண சொல்கிறீங்களா, நான் போடுறேன். ஆனால் கேர்ளில் போட மாட்டேன். தயவு செஞ்சு ஐ எம் ஸோ சாரி. ஒரு சில பேர் யூன்மின்க்கு கேட்டிருக்கீங்க, நாம்ஜின்க்கு கேட்டிருக்கீங்க. நான் நாம்ஜின்க்கு சீக்கிரமாக ஸ்டோரி அப்லோட் பண்ணுறேன்டா. அவங்க 2 பேரையும் என்னால் ஆர்டினரி லைஃப்பில் யோசிக்கவே முடியல, ஃபுல்லாக ஃபேண்டசியில் தான் ஓடுது, என்ன பண்ணுறது. நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலி கேர்ள் இதில் நான் அப்லோட் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெயிட் ஸ்டோரி அப்லோட் பண்ண மாட்டேன். ஐ எம் ஸோ சாரி, என்னால் யோசிக்க முடியல. ஜிக்குக்கும் அப்லோட் பண்ண மாட்டேன், நீங்கள் பயப்பட தேவை, ஓகேவாடா? ஓகே, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ ஒரு புச்சுட்டி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, முன்னாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். ஐ எம் ஸோ சாரி அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்றைக்கி அவங்க பர்த்டே. அவங்க கேட்ட ஜோனர் ப்ரொஃபஸர் லீடில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப லேட்டாக விஷ் பண்ணிருந்தேன்னா ஐ எம் ஸோ சாரி. நம்ம சேனலுடைய விஷஸ், என்னோடய விஷஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லேட்டாக இருந்தால் ஐ எம் ஸோ சாரி, மன்னிச்சு. ஓகே, அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தாங்க. இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டே அண்ட் ஜிமின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக சிரித்து விளையாடி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமின், டே டைம் என்ன தெரியுமா, என்னாச்சுரா லூசுக்கு டைமை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே கிட்ட சொல்ல. இப்போ உடனே நம்ம டே அவருடைய வாட்சை பார்த்தா மணி 10. ஐயோ ஓடுற ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜிமினும் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. மால்குள்ளே வளைஞ்சு கிழிஞ்சு ஓடிட்டுருக்காங்க. இப்போ ரன்னிங்லேயே நம்ம ஜிமினு, டே ஐ எம் ஸோ சாரிடா, நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. உடனே நம்ம டே
நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் ஒன்று, என்னால் பேச முடியல, ஐயோ என் பிடிச்சி திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம ஜிவன் டே ஒரு நிமிஷம்டா, டே இங்கே நில்லை, நான் போயிட்டு டாக்ஸியாவது பிடிச்சிட்டு வரேன், மயிர் அப்படி நான் ஓடியே போகிற வீட்டுக்கு, டே எவ்வளோ நேரம் ஓடுவேன், இங்கே நின்றா, நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவன் நம்ம டே அங்கேயே நிற்க வச்சுட்டு போயிட்டு டாக்ஸி விட்டு வந்து நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம டே காரில் போகும்போது புலம்பிக்கிட்டே போகிறாரு. நம்ம ஜிவன் கிட்ட, டே போச்சுடா, அவ்வளோதான் என்னை வீட்டுக்கு வெளியவே நிற்க வைக்க போகிறேன், நான் அவன்கிட்ட சொல்லாமல் வந்தேன்டா. டேய் சொல்லியாடா, நீ சொல்லலடா, அவன் கேட்டால் விட மாட்டான். அட்டா பாவி, ஐயோ சாரிடா டே, சாரி மவனி, நாளைக்கு நான் மட்டும் உயிரோட இருப்பேன், அப்படி நான் செத்து போனாலும் உன்னை வந்து நான் சாவடிப்பேன்டா. டே ஏன்டா இவ்வளோ கோவப்படுறேன்னா, அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா, ஐயோ பனிஷ்மெண்ட், ஐயோ என்ன சாவடிப்பானே. பனிஷ்மெண்ட்டா? டே உனக்கு பிடிச்ச பனிஷ்மெண்ட் போலையே, மயிறு உன்னை கையை கட்டி தொங்க விடுறது உனக்கு பிடிச்ச பனிஷ்மெண்ட்டா? கையை கட்டி தொங்க விடுவானா? ஆமாண்ணா, கையை கட்டி தொங்க விடுவான்டா. நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவான். அவன் உண்மையிலே அவன் புருஷன் தானா? அவன் தெரியல. டேய் என்னடா தெரிலன்ற? அவன் கிளாஸில் இருக்கும் போதே அப்படி இருப்பான், இப்போ நான் அவனுக்கு ஒய்ஃப்டா. ஓ ஆமாம்ல, ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமாம், ப்ரொஃபஸர்லாம் அடிதான் செய்வாங்க, வாங்கு. டேய் சும்மா இருறா, ஐயோ வீடு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட எல்லா பேக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ அவர் அப்படியே காரை விட்டு இறங்க நம்ம ஜிமின் காருக்குள்ளே இருந்துக்கிட்டே, டேய் உயிரோடு இருந்தால் நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஓடிடுறாரு அந்த இடத்த விட்டு. நம்ம டேவா பெருமூச்சு எடுத்து விட்டு பொறுமையாக நடந்து போகிறார் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீட்டில் லைட் எல்லாமே ஆஃபில் இருக்குது. அவருக்கு அப்படியே மூச்சு வருது, அப்பாடா தூங்கிட்டான் போல அப்படின்ற மாதிரி அவருக்கு மூச்சு வருது. இப்போ அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கு, டக்குன்னு ஃபுல் லைட்டுமே ஆன் ஆகுமா, அவருக்கு மூச்சு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. பொறுமையாக திரும்பி பார்த்தா பின்னாடி ஜங்குக்கு கையை கட்டி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டே அப்படியே திரும்பிட்டு அப்படியே தலையை கீழே குஞ்சிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கான். அவருக்கு அப்படியே மனசு படன்னு அடிக்குது. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான், எங்கே போயிட்டு வர? வெளியே போகிறது எனக்கு தெரியும், எங்கே போயிட்டு வர? மாலுக்கு. இந்த நேரம் தான் உனக்கு மால் போகிற நேரமா? இல்லைங்க, நான் அப்பயே கிளம்பிட்டேன். அப்போனா ஒரு 2 o'clock போல். ஓ 2 o'clock கிளம்பி 10 o'clock வர, எவ்வளோ நேரம் உனக்கு ஷாப்பிங் பண்ணணும்? அது வந்துங்க, யாரை கேட்டு போனேன்? சாரிங்க ஜிமின் தான். அவனை சொல்லாத, அவனை நீ சொல்லவே கூடாது, அந்த குள்ளவாத்திய அகராதிலே இல்லை, அவனை சேர்க்காத. நான் உன்னை தான் கேள்வி கேட்குறேன், யாரை கேட்டு போனேன்? அது வந்துங்க, சாரிங்க, நான் நீங்கள் கேட்டால் விட மாட்டீங்கள்ல, அதனால தான். ஓ கேட்டால் விட மாட்டேன். ஏன் கேட்டால் விட மாட்டேன்? தெரிஞ்சால் நான் ஏன் போகிறேன்? ஓ படுத்துறானே. அது வந்துங்க, சாரிங்க, நான் இனிமேட்டு போக மாட்டேன், அப்படியே போனாலும் உங்ககிட்ட கேட்டு போகல. ஓ அப்போ இனிமேட்டு கேட்டால் உன்னை விடுவேன்ற நினைப்பெல்லாம் இருக்கா உனக்கு? அது பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் போகல. சாரிங்க, இனிமேட்டு நான் அப்படி பண்ண மாட்டேன். இங்கே வா, இங்கே வந்து உட்கார். ஆரம்பிக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே அமைதியாக போயிட்டு அந்த கவுச்சில் போயிட்டு உட்கார. அந்த கவுச்சுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. வீடே ஜிலோன்னு இருக்குது, அமைதியாக இருக்குது. இவங்க 2 பேர் மட்டும் அப்படியே ஹாலில் அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு கையை கட்டிட்டு நம்ம டேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம டே கையில் ஃபுல்லாக பேக்கோட பக்கத்தில் அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு தான், என்ன வாங்கிட்டு வந்த? சும்மா ட்ரெஸ்ஸு. எடு, எல்லாத்தையும் வெளியே எடு. ஏங்க எடுன்னு சொன்னேன். ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஐயோ அதை வேற வாங்கி வச்சிருக்கிறேன். ஓ போச்சு, கிழிஞ்சுது அப்படின்ட்டு நம்ம டீ அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் அவர் கிட்டேயே ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த பேக்லேருந்து எதையுமே எடுத்து வைக்க மாட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸையும் பிரித்து பார்த்துட்டு அப்படிக்கா எடுத்து ஓரம் வச்சுட்டு, அது என்ன கவரு? அது எனக்குங்க.
உனக்குன்னா எனக்குங்க பர்சனலு. பொண்ணு மாதிரி பண்ணாத, சிலுக்கு எடுத்து கொட்டுறாங்க. ஐயோ சிலுக்கா சிலுக்கு, நீ தானே சிலுக்கு. என்ன சொன்ன? இல்லைங்க இதை கொட்டுறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல. இப்போது நீ நம்ம டீ எடுத்து அந்த டீப்பா மேலே அந்த குட்டி கவரில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்ட உள்ளே இருந்து பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு டப்பா மாதிரி வந்து விழுது. அந்த டப்பாவை எடுத்து நம்ம ஜங்கு கையில் வச்சுக்கிட்டு, என்ன இது? அது வந்துங்க, என்ன இது டேப்லெட் மாதிரி இருக்குது? ஆமாங்க ஜுரத்துக்குள்ளது. ஏன் உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? அடிக்க போகுது. என்னது? இல்லைங்க அடித்தா போட்டுக்கிறதுக்கு. ஓ ஷாப்பிங்கில் உனக்கு இதெல்லாம் தோணுதா? இல்லைங்க எப்போவுமே ஹெல்த்து முக்கியம் இல்லை. எடுத்து வை எல்லாத்தையும். அப்பாடா எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை போல். பனிஷ்மெண்ட் இல்லைன்னு நினைக்காத, நாளைக்கு கொடுப்பேன். ஐயோ தூங்க சீக்கிரம் போ. அந்த போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே அமைதியாக எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கும் மேலே ரூமுக்கு வந்துடுறாரு. நம்மகிட்டே அப்போ தான் குளிச்சுட்டு வர. இப்போ நம்ம ஜங்குக்கு அமைதியாக பெட்டில் படுத்துட்ருக்காரு. நம்மகிட்டே அப்படியே அமைதியாக, அப்போ தூங்கிட்டானா? அப்பாடா ஜிம்மினுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு நம்ம நான் திருட்டுத்தனமாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஜிம்மினுக்கு கால் பண்ணேன். இப்போது நீ நம்ம ஜிம்மின் ஃபோனில், ஹலோ டேய் நான் தான்டா. அப்பாடா நீ தானா? நானும் ஆளுன்னு நினச்சேன். ஐயோ டேய் மூச்சே போயிடுச்சுடா. ஏன்டா என்னாச்சு? என்ன பண்ண? இன்னும் பண்ணானா மச்சான்? அதை பார்த்துட்டான்டா. ஐயோ அப்புறம் என்ன, நான் சும்மா ஜுரத்துக்குள்ளதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சரியான முட்டாளாக இருக்கான். டேய் நீ வேற கம்முன்னு இருக்கிற வரைக்கும் அப்படியே அமைதியாக இருக்கட்டும். சரி அதை எப்போ யூஸ் பண்ண போகிற? தெரியலடா, இன்னமும் கோவமாக தான் இருக்கான் போல். தூங்கிட்டான் வேற. இன்னைக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். டேய் கெட்டி காரணம் தானே நீ. டேய் சும்மா இருடா நீ வேற. நானே எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கேன். சரி எப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஐடியா தரேன். அப்படியா? அப்புறம் நாளைக்கு யூஸ் பண்ண போகிற ஐடியா கூட. அட பாவி இவ்வளோ சீக்கிரமாக சொல்வேன். என்ன வேணும்னா அவன் குடிக்கிற ஜூஸில் கலந்து கூட. ஏன் இது? ஆமாண்டா சும்மா அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் அப்படியே கலந்து கொடுத்துரு. டேய் நான் போய் பொறுப்பாக எதனா செஞ்சாலே அவனுக்கு டவுட் வரும்டா. இதில் போய் நான் ஜூஸை வர கலக்கி கொடுத்தேன்னா என்னை சோழியை முடிச்சு விட்ருவேன்டா அவன். அத்தான எங்கே நீ எந்த ஒரு வேலையும் உட்படா பண்ண மாட்டேன். ஓகே சரிடா மச்சான், நாளைக்கு நான் உனக்கு யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன். அட பாவி என்னடா இப்படி கழட்டி விடடா. நாளைக்கு கால் பண்ணுறேன்டா. வைடா போய் தூங்குடா. நானும் போய் தூங்குறேன் மச்சான் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் காலை கட் பண்ணிவிடா. இப்போ உடனே நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டே வந்து பால்கனியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். இப்போ அப்படியே பொறுமையாக ரூம்குள்ளே நடந்து வர. இப்போது நம்ம ஜங்கு கதை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு, யாருக்கிட்ட ஃபோன் பேசினேன்? ஃபோன் பேசினேன்னு வரையும் தெரிஞ்சிச்சு. என்ன பேசினேன்னு தெரிஞ்சால் கிழிச்சிடுவானே. ஜிமின் கிட்டேங்க. என்ன பேசினேன்? வீட்டுக்கு வந்துட்டேன்ட்டு சொன்னேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவன் தானே உன்னை கொண்டு வந்து விட்டு போனா? ஆமாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ கால் பண்ணி சொன்னேன்? இல்லைங்க வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே பத்திரமா வந்துட்டேன்னு சொல்ல தான் கால் பண்ணேன். ஷப்பா அமைதியாக வந்து மூடிட்டு படுக்கிறியா? வந்துட்டேங்க அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் காலை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படிக்கா உள்ளே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்டுறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கு அந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்காரு. நம்மகிட்ட இந்த பக்கமாக திரும்பி படுத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா தூங்காமல் கண்ணை மூடிட்டு பாஸ்டெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்காரு. யோசித்து கவலைப்படுவாருன்னு பார்த்தா நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஜங்குக் நம்மகிட்ட ரெண்டு பேருமே வந்து முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணது கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேயோடைய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். நம்ம டேக்கா சுத்தமாக ஃபிசிக்ஸே வராது. நம்ம ஜங்குக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். ஏன்னா நம்ம ஜங்குக்கு எங்கே நம்ம டேவை பார்த்தாலும் இல்லை மற்ற பசங்களை பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணியா, ஒழுங்காக படிச்சியா, அப்படியே டெஸ்ட் எப்படி பண்ணா, அப்படி இப்படின்ட்டு எதனா ஒரு கேள்வி கேட்பார். அதனாலே நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்தாலே ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். இப்போது அப்படி இருக்கையில் நம்ம டேவோடைய அம்மாவும் சேர்ந்து ஒரு நாள் ஷாப்பிங் போக நம்ம டே ஆல்ரெடி அவங்க அம்மாவை பிடிச்சி வலி வலிச்சிட்ருக்காரு. அம்மா போகலாம் வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய
அம்மாவை பிடிச்சி மட்டும் நல்லா பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. என்னன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வீடியோ கேம் அந்த ஷாப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுற அந்த இது ஷாப் அதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. நம்ம டேக்கு வீடியோ கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மாவை பிடிச்சி நம்ம டே நல்லா பிடிச்சி வலிச்சிட்டு இருக்க. அவங்களா அங்கே நின்று ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு வேற ஒருத்தவங்களை அங்கே ரேண்டமாக ஒரு ஆன்ட்டியை பார்த்த உடனே நம்ம டேவுடைய அம்மா அவங்கக்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்கா. நம்ம டே பின்னாடி நின்றுட்டு அவங்கள பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்காரு. வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கா. இப்போ உடனே அவங்க அம்மா, டே உனக்கு என்னடா வேணும்? மாமா வாங்கம்மா, அங்கே பாருங்கம்மா, ப்ளே ஸ்டேஷன்மா, ப்ளீஸ்மா, ஒரே ஒரு வீடியோ கேம் வாங்கிக்கிறம்மா ப்ளீஸ். டே உனக்கு வயசு என்ன ஆகுது? பேசிகிட்டு இருக்கல, அமைதியாக உட்காரு. அம்மா ப்ளீஸ்மா, வாங்கம்மா ப்ளீஸ்மா, ஒன்றுமா, இல்லைனா காசாவது கொடுங்கம்மா, நானாவது போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போட்டு அவங்க அம்மா போட்டு குலுக்குன்னு குலுக்க. இப்போது அவங்க பேசிகிட்டு இருந்தா அந்த ஆண்டி, அந்த லேடி வந்து, டேக்கண்ணா உனக்கு என்ன வேணும்? இல்லை ஆண்டி, அங்கே ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, என்னுடைய ஃபேவரட் கேம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, ஒன்று தான் கேட்டுட்ருக்கேன், வாங்கி தரவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், வாங்கி தரவே மாட்டேங்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல. இப்போ ஒன்றே அவங்க, அவ்வளோ தானே உனக்கு என்ன இப்போ கேம் வேணும் தானே? ஆமாம், ஒன்று போதும். உனக்கு ஒன்று என்ன, எல்லா செட்டையும் வாங்கி தரேன், வெயிட் பண்ண. ஐயோ ஆண்டி, நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஐயோ செல்லக்குட்டி, நீ சும்மா என் பையனை கூப்பிட்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிவியும் அவங்களையும் நம்ம டிவியோடைய அம்மாவையும் அங்கேயே நிற்க வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஆண்டி வந்து அப்படியே கொஞ்சம் நவுந்து போயிட்டு ஃபோன் எடுத்து கொஞ்ச நேரம் யார்கிட்டயே பேசிவிட்டு காலை கட் பண்ணிவிட. இப்போது உடனே டேக்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதோ கீழே இருக்கான், பில் போட்டுட்ருக்கான், மேலே வந்து உன்னை கூட்டு போய் சொல்கிறேன். ஓகே ஆண்டி, எனக்கு கேம் வந்தால் போதும், எனக்கு நைட் வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ணுறேன். அச்சோ ஏன்டா இப்படிலாம் இருக்கேன், வெயிட் பண்ண அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. ஒரு 10 மினிட்ஸில் மாஸ்க் போட்டு ஒரு பெரிய பையன் நல்லா ஹைட்டாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அவனை பார்த்து ஒரு வேளை இவனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே சைடு ஐஸில் பார்த்துட்ருக்க. இப்போ உடனே அந்த பர்சன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பக்கத்தில் நம்ம டே நிற்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறமேட்டு நடந்து வராரு. நம்ம டேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நடந்து வராரு. இப்போ அவங்க அம்மா கிட்ட அவர் வாங்கின அந்த திங்ஸை பேக்கை கொடுத்துட்டு நம்ம டேவையே அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த லேடி வந்து சங்கு டேவை கூட்டு போயிட்டு அவன் கேட்குறத வாங்கி கொடு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த அந்த மாஸ்க்கை கழட்ட பார்த்தா நம்ம டேவோடைய ப்ரொஃபஸர் நிற்கிறாருங்க. அவரை தான் அவருக்கு நம்ம டேக்கு தூக்கி வாரி போடுறது. ஐயோ இவங்களுடைய பையனா இவன் அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போயிடுது. ஆண்டி எனக்கு கேமே வேணாம் ஆண்டி, நான் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போது உடனே நம்ம அந்த ஆண்டி, அதாவது அந்த லேடி வந்து ஐஸ்கிரீம் வேணுமா, ஜங்குக்கு போய்ட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேக்கிட்ட அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி நான் வந்து போயிட்டு டே முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம டேவா அண்ணாந்து பார்த்து குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன பண்ணிகிட்ருக்கா? அம்மா கூட ஷாப்பிங். ஹோம்ஒர்க் முடிச்சியா? முடிச்சிட்டேன் சார். நேற்று நான் உனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்? அது வந்து மறந்துட்டேனே. அது வந்து சார் அது தெரியலை. அப்போ என்ன ஹோம்ஒர்க் முடிச்சா? அது சாரி சார், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் முடிச்சிட்டேன், ஆனால் அது பேர் தான் தெரியல. எப்படிப்பா, நேற்று நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கல, ஆனால் உனக்கு ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்குது? கொடுக்கலையா? போச்சுறேன். அது முதலேயே உள்ளதுன்னு நினச்சேன் சார் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் இப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், ஜங்குக்கு ஸ்டூடெண்ட்டா? ஆமாம்மா, என் கிளாஸில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா, அப்படியாப்பா, எப்படி படிக்கிறான், நல்லா படிக்கிறானா, என்ன குறும்புத்தனம் தானே பண்ணுறானா அவன்? ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் படிக்கிறான். நல்லா படிக்கிறானா? அவன் பேச்சு கேட்டிருக்கானா? நல்ல பேச்சு கேட்பான், எதிர்த்து பேசவே மாட்டான், என்னை பார்த்து ஓடவே மாட்டான், எங்கே பார்த்தாலும் என்னை விஷ் பண்ணுவான். இல்லட்டே குட் ஈவினிங் சார். பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பதுங்கி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா அப்படி பெருமை பேத்துற மாதிரி எல்லாத்தையும் குத்தி சொல்லிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குடைய அம்மா தான், இங்கே பாருடா, உன்னுடைய ப்ரொஃபஸர் ஆட்டிடியூடெல்லாம் காலேஜ்குள்ளே வச்சுக்கோ, காலேஜ் முடிஞ்சிருச்சுல, ஸோ போயிட்டு அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடு. போகிறோம்மா. சார் வாங்க,
என்ன வேணுமோ சொல்லுங்கள் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்ல இப்போ உடனே நம்ம டேவா அமைதி அப்படியே பதுங்கி நம்ம ஜங்கு கூடயே போயிட்டுருக்காரு. அந்த ப்ளே ஸ்டேஷனுக்குள்ளே போனதுமே அவருக்கு அப்படியே ஐயோ இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் லைட்லாம் எரியுது. ஆனால் அப்படியே ஃபியூஸ் போயிடுது பக்கத்தில் இருக்கிறப்போ. இப்போது நம்ம ஜங்கு கிட்டே போயிட்டு ஓய் இங்கே பாரு, காலேஜில் இருக்க மாதிரிலாம் இப்போ ஒன்று இருக்க தவிர நான் ஜஸ்ட் ஜங்கும் தான் இப்போ போயிட்டு என்ன வேணுமா எடுப்போம். அப்புறம் ஐஸ்கிரீம் கேட்டு ஐஸ்கிரீம் வேணுமா? ஐயாடா என்ன எப்படி பேசுகிறான்? வேணும் சார். சார்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அமைதியாக போயிட்டா நம்ம டீவா ஐயாடா போயிட்டானு இப்போ வர்ற என் வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டப்பாயை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா கேம்ஸையும் எடுத்து வாங்கி போட்டு வச்சுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு கையில் ஐஸ்கிரீமோடு வந்து நம்ம டே இருக்கிற இடத்த தேடிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம டே ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சார் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட போகிறாரு. பார்த்தா ஒரு பெரிய ட்ராலி ஃபுல்லாக கேம்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இப்போது அப்படியே கையை கட்டிக்கிட்டு என்ன இதெல்லாம் கேம்ஸு சார்? எப்போ விளையாடுவீங்க சார் இதெல்லாம்? ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டேன். ஹோம்ஒர்க்கு ஐயோ அது 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 வந்து சொல்லுங்கள் பேசுங்க. அது இல்லை சார் லீவ் டைமில் விளையாடுவேன்ல, லீவ் டைமில் விளையாடுறதுக்கு உனக்கு 2 டாலி கேமு ஒழுங்க மரியாதையாக ஒன்று எடுத்துகிட்டு நவுறு. ஆனால் ஆண்டிலாம் இங்கே கிடையாது, கிளம்பு, இந்த ஐஸ்கிரீம் போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம அந்த 2 ட்ராலிலேருந்து ஒரே ஒரு கேம் செட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. போயிட்டு பில்லு போட்டு கையில் எடுத்துகிட்டு வராரு. இப்போ இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்களா, இவங்ககிட்ட அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம டேவும் ஜங்குக்கும் வரதை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க, ஒரு ஹாப்பினஸ் ஸ்மைல் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அவங்கள வந்து ரீச் ஆக நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் கேட்டதை வாங்கி கொடுத்தானா? வாங்கி கொடுத்தாரு. என்ன ஒன்று தான் வாங்கியிருக்கா? இல்லை ஆண்டி இது போதும், எனக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணலாம் டைம் இருக்காது, அதனால தான் ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஓ சரி நான் உனக்கு இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு. பரவாயில்ல ஆண்டி. டேய் ஜங்கு, அவன் தான் ஒன்று எடுத்தானே உனக்கு 2 வாங்கி தர முடியாதா? அம்மா ஏம்மா, நான் அவனுக்கு 2 ட்ராலி ஃபுல்லாக நிரப்பி கொடுத்தேன், அவன் தான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தான். ஓ அப்படியா, சரி நான் உனக்கு இன்னொரு நாள் வாங்கி தரேன். சரிங்க ஆண்டி. டே என்னடா திடீர்னு படிக்கிற பிள்ளையாயிட்டா? அம்மா சும்மா இருமா. என்னடா சும்மா தானே கேட்டேன், ஒன்றா சும்மா எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே சொல்லிட்டு அடுத்த விட்டு கிளம்ப. இப்போ அடுத்த நாள் நம்ம நம்ம டேயோடைய அம்மா தான் டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்கம்மா? அவங்க சார் இருக்கார்ல, ஃபிசிக்ஸ் சார், அதான் நேற்று பார்த்தோமே ஜங்குக். ஆமாம்மா, அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடா. அப்படியா? ஐயோ இது ஏமா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? என்னடா சாருக்கு மேரேஜ்னு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? ஆமாம்மா சாருக்கு மேரேஜ், ஜிமின் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு நம்ம போயிட்டு நான் அவங்க அம்மாவோட ஃபோனை எடுத்து நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணி ஹலோ ஜிமின், என்னடா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா சொல்லுதானே தெரியும். அதுவா, அது என்னன்னா நம்ம சாருக்கு மேரேஜ் ஆண்டா. என்னது? ஆமாண்டா ஜங்குக் சாருக்கு மேரேஜ், செம்ம ஹாப்பில்ல. ஆமாம், நீ ஏன்டா கவலையாக இருக்க? இல்லைடா அந்த பொண்ணை பற்றி நினச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜிவனும் செம்ம ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த மேரேஜ் டேட்டும் வருது. இப்போது நம்ம டே தான் அதாவது நம்ம ஜங்குடைய மேரேஜ்க்கு வந்து அவர் போயிருக்காரு. இப்போ எல்லாமே நல்லபடியாக பரபரப்பாக மேரேஜ் எல்லாம் நடத்திட்டுருக்காங்க. அந்த உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது என்ன, அங்கே கல்யாண மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணிகிட்ருக்கு. இப்போ டக்குன்னு அந்த இடத்துல ஐயோ அப்படின்னு ஒரே சவுண்டு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சில குறிப்பிட்ட பீப்புள்ஸ்குள்ளே அப்படி முழுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு நம்ம டேக்கும் புரியல, ஒன்றுமே புரியல. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான் போயிட்டு ஜங்குடைய அம்மா கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இப்போ உடனே அவங்க இல்லைம்மா மேரேஜ் பண்ண வச்சுருந்தேன், பொண்ணு எங்கே போனதே தெரியல, ஓடி போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்க அதை நம்ம கேட்டு வந்து நம்ம ஜிமின் கிட்ட ஓடி வந்து ஜிமின்னு சாரை கட்டிருந்த பொண்ணு ஓடி போயிடுச்சாண்டா. எனக்கு ஆமாண்டா பாவண்டா சாரு, நீ எதுக்குடா கவலைப்படுறா? இல்லைடா அதுக்கும் உண்மை தெரிஞ்சு ஓடி போயிடுச்சுடா. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோமோ? நீ எதுக்குடா கவலைப்படுற?
டேய் அவரு கல்யாணம் ஆச்சுன்னா அப்படியே பொண்டாட்டி பிள்ளைன்னு கொஞ்சம் பிஸி ஆயிடுவார், நம்மளெல்லாம் விட்டுருவாருடா. அப்படியே மேரேஜ்லாம் திரும்பி வந்தாருன்னா அதே நெஞ்சில் போட்டு வாட்டி எடுப்பாடுறா மனுஷன். ஐயோ ஆமாம்ல, போயிட்டு சாரை பார்த்து வருவோமா? ஆமாம், அவர் ரூம் எங்கே இருக்குது? மேலடா. ஐயோ பயமாக இருக்கேன், இரு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமின் 2 பேருமா சேர்ந்து நம்ம ஜங்கு கூடிய அந்த மாப்பிள்ளைலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வந்து ஓடி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் அமைதியாக உட்காந்து ஃபோன் ஓடிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு கட்டிலில் உட்காந்து ஃபோன் ஓடிட்டுருக்காரு. இப்போது டக்குன்னு நம்ம ஜிமின் தான் உள்ளே போயிட்டு குட் மார்னிங் சார். வா வா. என்னாச்சு சார், ஏன் சார் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? விஷயம் தெரியாத மாதிரியே பேசாத, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஹாப்பியில் உங்களுக்குலாம்? ஐயோ சார் அப்படிலாம் இல்லை, நாங்களே கண்ணீர் வடிச்சிட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம் சார், ரொம்ப கவலைப்படாதீங்க சார், நம்ம வேறு பொண்ணு பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே சாந்தமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்மகிட்டே பின்னாடி நின்றுட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா கீழே ஒரு மாதிரி பேசிட்டு மேலே ஒரு மாதிரி பேசுகிறா இல்லையா, அதை பார்த்துட்டு நம்மகிட்டே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போலையே. ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், ஃபஸ்ட்டு கண்ணீர் வடிச்சது நான் தான் சார், நான் தான் போய்ட்டு ஜிமின்ட்டே சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதுவும் கடந்து போகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு நம்ம டே அப்படியே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜேகேவோட அம்மா, நம்ம டேவுடைய அம்மா, பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்குடைய மேலே ரூமுக்கு வர, இவங்க மேலே ரூமுக்கு வந்துட்டு எல்லோரும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினா எல்லாரையும் வந்து வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. என்ன இது ஏன் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்போ அப்படியே இப்படிக்கா திரும்பி பார்த்தா நம்ம டே வந்து நம்ம ஜங்கு கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தால் அப்படியே அமைதியாக சாந்தப்படுத்துகிற மாதிரி காமெடி பேசுகிற மாதிரி அப்படியே அமைதியாக பேசிகிட்டு இருக்க. அவங்க எல்லாரையும் வெளியே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ பூச்சி சோழி முடிஞ்சுட்டே, டே இப்படி வாடா, டே இப்படி வாடா, என்னடா ஒரு நிமிஷம் இதா சார் காதல் சொல்லிட்டு வரேன், டேய் அடுத்து நான் தான் உனக்கு காதல் சொல்லணும், இப்படி வாடா, இப்படி வாடா, எல்லோரும் பார்க்குறாங்கடா, நீ என்னடா சனியை முடித்தவனே பின்னாடி போ அப்படின்னு சொன்னதும் நம்மட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே ஒரு ஜர்க் விட்டு நம்ம டே அப்படியே விலைக்கு வந்து நிற்க. இப்போது நம்ம ஜங்குடைய பேரண்ட்ஸ், நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ் எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, நம்ம ஜங்குக்கும் தெரியுமா, சரி கிளம்பலாம். என்னடா கிளம்புறது, கீழே எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க, இப்போ அப்படியே பாதியில் நிப்பாட்டு போக முடியாது, அதுக்கு நீ வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்கணும். என்னம்மா பேசுகிற நீ, லூஸா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, எப்படிம்மா அதை டக்குன்னு வேறு ஒருத்தவங்களாம் மேரேஜ் பண்ணுறது? அது வேற ஒருத்தவங்க கிடையாது, தெரிஞ்சவங்க. யாரம்மா பேசுகிற நீ? டேவா? என்னது அம்மா, அவன் ஸ்டூடெண்ட்மா. டேய் அதில் என்னடா இருக்குது, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, டே தானே, மேரேஜ் பண்ணிக்கோடா. அம்மா பைத்தியம் மாரி பேசாத, கிளம்புமா முதல்ல. டே ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மா ஷோ ஓகே, உன்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனுக்கு ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அனுப்பிவிட. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு தெரியும் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்து நல்லா பயப்படுவார், மேரேஜ் பண்ணிக்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த ஒரு ஹோப்பில் நம்ம டே கிட்ட கேட்க சொல்லி நம்ம டே கிட்ட அப்படியே அவங்க அம்மாவோடைய அனுப்பி விட்டுறேன். இப்போ நம்ம டே கிட்ட போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், டேக்கண்ணா ஆண்டி உனக்கு கேம் வாங்கி தரேன்னு சொன்னல. ஆமாம் ஆண்டி உனக்கு நிறைய கேம் வாங்கி தரேன், ஆண்டிக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா? என்னாச்சு ஆண்டி? இல்லை கீழே எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க, மேரேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போக முடியாது, நீனா எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன், வேறு யாரையும் எனக்கு இங்கே அவ்வளோவா பழக்கம் கிடையாது, நீ ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனே அதுவே நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம ஜிம்முன்னு அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு பேச. இப்போ நீ நம்மட்டே ஐயோ ஆண்டி அதெல்லாம் முடியாது, இது பாருடா ஜங்குக்கு உங்ககிட்ட கிளாஸில் கொஞ்சம் ரகடாக நடந்துக்கலாம், ஆனால் நேச்சுரலாகவே ரொம்ப சாஃப்டான பர்சன் தான், நீ ஒன்றும் இல்லைடா அவங்கக்கிட்ட பேசி பழகுனால எல்லாமே சரியாக போயிடும், நீ இது வரைக்கும் ப்ரொஃபஸராக பார்த்தல அதனால தான் உனக்கு பயமாக இருக்குது, அவன் ப்ரொஃபஸருன்ற அந்த பேர் எடுத்துகிட்டு வெறும் ஜங்குக்கு பாரு, அவன் ரொம்ப சாஃப்டான கேரக்டரு, ப்ளீஸ் கண்ணா ஆண்டிக்காக ப்ளீஸ், கீழே இருக்கவங்களுக்குலாம் ஆண்டி பதில் சொல்ல முடியாதுடா ப்ளீஸ்
ஆண்டி இல்லை அது வந்து அது டேடே ப்ளீஸ்டா அவனுடைய ட்ரீம் லைஃப்பை ஜங்கு கண்டிப்பாக உனக்கு காட்டுவான். அவன் எதனாவது ஒன்று திட்டினாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு, ஆண்டி பார்த்துக்கிறேன்டா ப்ளீஸ், ஆண்டிக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்ருக்க. இப்போ உடனே நம்ம டேயோடைய அம்மா தான் வந்து டொப்புன்னு ஷோல்டர்லேயே ஆச்சு. ஏய் என்னடா பெரியவங்களை கெஞ்ச விட்ற? அம்மா என் லைஃப்மா. ஆமாம் லைஃப் என்னத்தை கிழிச்ச நீ சாதிச்சு? அம்மா என்னம்மா அப்படிலாம் பேசுகிற? டேய் இந்த பாரு, நானும் சொல்கிறேன் ஒழுங்காக கேளு, அப்பாவும் அதான் சொல்கிறாரு, அதான் கரெக்டு. ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கோ. அம்மா முடியாதும்மா, அம்மா ப்ளீஸ்மா. டேய் ப்ளீஸ்டா, உன்னுடைய ப்ரொஃபஸர் தானே, ப்ரொஃபஸர் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறது உனக்கு நல்லாவா இருக்குது? அம்மா என்னடா இழுக்கிற? புரிஞ்சுக்கோ, மேரேஜ் பண்ணிக்கோ அவ்வளோதான். ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குவோடைய அம்மா கிட்ட அவங்க அப்படியே ஆறுதலாக பேசிட்டு அப்படிக்கா நவுத்தி கூப்பிட்டு போயிட. நம்ம டிவா அப்படியே ஒரு மாதிரி சைடு ஐஸில் ஜங்குக்கை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சைடு ஐஸில் நம்ம டிவியை பார்க்க நம்ம டிவி ஒன்று ஐயோ சோழி முடிஞ்சுலாம், ஆறுதல் சொன்னது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின்னு இந்த மைத்துக்கு தான் சொன்னேன் தள்ளி வான்னு, அப்போ தான் போய் கொஞ்சிங்க சார். டே ஏன்டா நீ வேறு, இப்போ நான் என்னடா பண்ணுறது? கட்டிக்கிட்ட குடும்பம் நடத்தேன். டே என்னடா ஜிமின்னு, என்னடா டே, நானும் அதெல்லாம் சொல்கிறேன். உன்னை எத்தனை வாட்டி நவுந்துவான்னு. டேய் அவங்க இதை மட்டும் வச்சு பேசலடா, எல்லாத்தையும் வச்சு பேசுகிறாங்க. அப்போனா உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குது. டே சார்கிட்ட போய் பேசலாமா? சார்கிட்டயா? போ பேசு, உன் புருஷன் தானே, போய் பேசு. டே இன்னும் மேரேஜ்லாம் ஆகலைடா. ஆகிறதுக்குன்னா 2 நாள் 3 நாள் ஆகுது, இன்னும் மிஞ்சி போனால் 1 மணி நேரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியே அமுச்சு விட்றேன். இப்போ நம்ம அப்படியே ஒரு மாதிரி கையை சுரிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சட்டையை பற்றி கீட்டிக்கிட்டு நம்ம ஜங்கு கிட்ட போயிட்டு அப்படி நல்லா நினைக்கிட்டு, சார் என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னால் அவங்கக்கிட்ட ஒழுங்காக பேச முடியல, தயவு செஞ்சு உங்ககிட்ட என்னாவது வந்து பேசினா முடியாதுன்னு சொல்கிறீங்களா சார்? என்னது ஒழுங்காக பேச முடியலையா? அப்போ ஓகே சொன்னியா நீ? அது வந்து சார் அட்ட பைத்தியக்காரா, என்கிட்ட வந்து முதல்ல பேசினாங்க, என்னால் பேச முடியல, நீ ஓகே சொல்ல மாட்டேன் தானடா ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன், நீயே இருப்பாங்க ஓகே சொல்லியிருக்க, கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்கடா. ஐயோ சார் என்ன சார் சொல்கிறீங்க? போ அவ்வளோதான். ஏன் சார் அவ்வளோதான்? என்ன சார் அவ்வளோதான் ஓ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு. அவர் மிரரை பார்த்து டையெல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக கோட்டெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணாடியிலே நம்ம டீ நிற்கிறது அப்படியே ஷாக்காகி நிற்கிறத பார்க்குறாரு நம்ம ஜிமினா. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. டேய் மண்டையா படா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக நம்ம டேவா நம்ம ஜங்குக்கு மேலேருந்து கண்ணே எடுக்கல, சேர்ன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின்னு அழகாக கூப்பிட்டு போய் நம்ம டேவா அழகாக அலங்கரித்து உட்கார வைக்க இப்போ நம்ம டேவும் அழகாக அப்படியே ரெடி ஆகிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கும் ரெடியாக இவங்க 2 பேருக்கு அப்படியே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே மேரேஜும் ஆகிடுது. எல்லாரும் அப்படியே சந்தோஷ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க நம்ம டேவா சோழி முடிஞ்சிடான்ற மாதிரி கண்ணீர் வலிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஏனாதானா நின்றுட்டுருக்காரு. இப்போது அப்படியே கட் பண்ணால் இப்போ இங்கே ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் படுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. அன்றைக்கி நம்ம ஜங்குக்கு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங் பேஸில் பார்த்துருப்பார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. அவர் மனசுக்குள்ளேயே அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தான், என்ன கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான், அவன்கிட்ட முன்னாடியே கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கணும், ப்ரொஃபஸர் மாதிரியே இருந்து ப்ரொஃபஸராகவே மேரேஜ் பண்ணி இப்போ என்கிட்ட லவ் இருந்தாலும் அவன்கிட்ட காட்ட முடியல அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட நம்ம டேவா எழுந்திரிச்சு அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. நைட்டு செம்மையாக மழை பெய்யுது. நம்ம ஜங்குக்கா நல்லா நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக நம்ம டே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நல்லா ரெடியாக வச்சுருக்காரு. பட் ஆனால் சுற்றி பார்த்தா நம்ம டேவை காணோம். என்னன்னு பார்த்தா டைம் ஆல்ரெடி 11:30 கிட்ட ஆயிருக்கு. நம்ம டே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் போய்ட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபுல்லாக தும்பிகிட்டே இருக்காரு. பாவம் பயப்பிள்ளைக்கு கோல்டு பிடிச்சிச்சு போல். நல்லா தும்பி சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி டேப்லெட் எதுனா போட்டுக்கலாம் படுக்கலாம், அப்போ தான் நாளைக்கு வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு மேலே போயிட்டு சரி டேப்லெட் நம்ம டீ அன்றைக்கி வாங்கிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ எங்கேயாவது டேப்லெட் எதுனா வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு கபோர்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஞாபகம் வருது. நம்ம டீ வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு லேட்டாக வரும்போது ஜுரத்துக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா. சரி ஜுரம் என்ன அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த டேப்லெட்டையும் போட்டு அப்படியே வந்து படுக்க இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக மிட்-நைட் 2 o'clock ஆகுது. நம்ம டீக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கா சுத்தமாக தூக்கமே வரல, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு படுத்துட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு உட்காந்து மூச்சு வாங்க அப்படி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. வெளியே ஜன்னலில் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம டீ நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காரு. ஏசி ஆஃபில் இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி மழை பெய்யுது, எனக்கு இப்படி வேர்த்து கொடுத்து இவனுக்கு குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கா. நம்ம டீ அப்போ தான் தூக்கத்துலேயே அப்படியே முணங்குற மாதிரி அப்படியே கையெல்லாம் தூக்கி இப்படி விரித்து வச்சுக்கிட்டு அமைதியாக நல்லா பெட்ஷீட்டெல்லாம் விலைக்கு விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு பாப்பரப்பான்ட்டு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு சுத்தமாக ஒன்றுமே முடியல, அப்படியே கல்ப் பண்ணுறாரு. அதில் வேறு நம்ம டீ அசையும் போது அவருடைய ஷர்ட் அவருடைய காலர் போனெல்லாம் அப்படியே ரிவைல்டாக காட்டும். இப்போ அப்படியே அதை பார்த்துட்டு ஆஹா என்ன இவன் எண்ணிக்கொள்ளாமல் இப்படி இருக்கான், இல்லை நம்மளுக்கு தான் இப்படி தோணுதா, ஏன் இப்படி இருக்கு, எப்போ இப்படி இருக்காதே, படுத்ததும் தூங்கிடுவேனே, ஏன் எனக்கு இப்படி, ஓ இந்த மழையை நனைஞ்சிட்டு வந்து தலைவலி வர தாங்கலை, என்ன பண்ணுறது, டேவை எழுப்பவா, எஞ்சிப்பானா, சரி கூப்பிடுவோம், டே டே ஆ டே டே சொல்லுங்கள் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, எப்போ வந்தீங்க நீங்கள்? நான் ஒரு 2 hours முன்னாடியே வந்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடா. என்னாச்சுங்க, சுடு தண்ணி எடுத்துகிட்டு வரவா? இல்லை சில் தண்ணி எடுத்துகிட்டு வா. சில் தண்ணியா, எனக்கு மழை கொட்டுது, சில் தண்ணி கேட்குறீங்க, போயிட்டு எடுத்துகிட்டு வா. இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே தூக்க கலக்கத்துலேயே எழுந்துருச்சு. தடப்படையான்னு நடந்து போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்கு கிட்ட கொடுக்க கண்ணை கசக்கிட்டு கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அதை குடிச்சிட்டு டேய் என்னடா மாத்திரை அங்கே வாங்கி வச்சுருந்த நீ? என்னங்க மாத்திரை? அன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு வரும்போது வாங்கி வச்சுருந்தல. ஆமாம், என்ன மாத்திரை அது? ஜுரம் மாத்திரைங்க. ஜுரம் மாத்திரை தானே, அப்படியே எனக்கு இப்படி இருக்குது. என்னங்க கேட்டீங்க? அந்த மாத்திரையை கேட்டேன். ஐயோ அதையா போட்டிங்க? ஏன் சொல்லி முடிஞ்சு. ஐயோ என்ன பண்ணுறது? என்னங்க உங்களுக்கு எதுனா பண்ணுதா? ஆமாண்டா, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி தூக்கமே வரல, ஒரு மாதிரி இருக்குடா, சொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்று 2 யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன பண்ணலான்ட்டு. இப்போ அவருடைய லிப்ஸ் எல்லாம் அப்படியே பைட் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கா. இப்போ டக்குன்னு இதுக்கப்புறம் யோசிச்சு ஒன்றும் போகிறதில்ல, நம்மளே ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் அப்படியே கையை வச்சு உட்காந்துட்டு இருந்தார். நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பெட் எட்ஜில் உட்காந்துட்டு இருப்பார். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷோல்டரில் கையை வச்சு அப்படியே தள்ளி விட்டுறா. நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் போய்ட்டு பொத்துன்னு விழுறாரு. அவர் மேலே ஹோவர் ஆகிட்டு நம்ம டீ அப்படியே அவர் நம்ம ஜங்குக்கோட ஐ கான்டாக்ட் இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ணுற நீ? அது வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டா? லூஸா நீ? வேர்த்து கொட்டுதுன்ற. வேர்த்து மட்டுமா கொட்டுது? ஏன்டா இப்படி கேட்குற? உங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலையா? என்ன ஃபீல் ஆகணும்? ஒழுங்காக யோசிங்க, சரியான மொக்க மாதிரி இருக்காதீங்க. பார்க்க தான் ஃபிசிக்ஸ் டீச்சர், வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. டேய் ஆமாண்டா, என்ன ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய நெக்கை அப்படியே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜங்குக்கா அந்த சடன் ஃபீல் அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹெவன் ஃபீல் தருது. நம்ம டேவுடைய லிப்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ வார்மாக இருக்குது. அது அப்படியே நம்ம ஜங்குக்குடைய நெக்கில் அப்படியே ஃபீல் பண்ணுறது அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. அந்த வெட் கிசஸ்லாம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு டீ கிட்ட டீ ஸ்டாப் பண்ணாத, அப்படியே பண்ணு. ஸ்டாப் பண்ணாதன்னு சொன்னேன். ஸ்டாப் பண்ண என்ன பண்ணுவீங்க? பனிஷ்மெண்ட்டு.
அன்றைக்கி சொன்ன பனிஷ்மெண்ட்டே இன்னும் தரல. ஓ, பனிஷ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கியா நீ? இல்லைங்க, சும்மா தான். ஏய், நடிக்காத. கடிக்காதடா டே, நடிக்காத. ஒழுங்கா சொல்லு, உனக்கு அந்த பனிஷ்மெண்ட் பிடிக்கும் தானே? ஆமாங்க, பிடிக்கும்ண்ணா. அதுவும் ஏன் தெரியுமா? ஏன்? நீங்கள் கயிறை வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு என்ன பின்னாடியே குச்சி வச்சு அடிப்பீங்க. இருந்தாலும் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுவீங்கள்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குவோடைய நெக்கில் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம டே பாட்டுன்னு அப்படியே வெட் கிசஸ் ஹீக்கியாக கொடுத்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு செம்ம டெம்ட் ஆகுது. அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே டேவை அப்படியே திருப்பி போட்டு அவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்கா. ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock போல் காட்டுறாங்க. நம்ம டேவையும் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம டே நல்லா நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவருடைய ஆர்ம்ஸில் நல்லா படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டக்குன்னு முழிப்பு வந்ததும் நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்துச்சு அப்படியே நிமிர்ந்து பார்க்க அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு நம்ம டேக்கு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி காதில் வைக்க யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். இப்போது டேய் நீ தானே? நான் தான்டா. சொல்கிறா, இன்னும் தூங்கிட்டு இருக்கியாடா நீ? ஆமாண்டா, நைட்டில் வேலையா? என்னாச்சு? அது ஒரு பெரிய கதைடா. என்னடிச்சுடா? என்ன பனிஷ்மெண்ட்டா? அப்படியும் சொல்லலாம், ஆனால் இது பனிஷ்மெண்ட் இல்லை, நல்லா இருந்துச்சு. பைத்தியம், என்னடா வளரிட்டுருக்கா? கிறுக்குக்கோ, நீ இது வரைக்கும் எனக்கு ஒழுங்காக ஐடியா கொடுத்தது கிடையாது. நானும் ஒன்றும் ப்ரெசன்ட் பண்ணாமல் அப்படி தான் வச்சுருந்தேன். என் புருஷனே போயிட்டு எடுத்து போட்டுக்கலாம்டா. என்னதுடா? அந்த டேப்லெட்டுடா. ஜுரம்னு நினச்சிட்டு, ஜுரம் மாத்திரம் நினச்சிட்டு எடுத்து வாழை போட்டுக்கிட்டான். நைட்டு சூடு ஏறிச்சு என் பிள்ளைக்கு. அதான் சூட்டை தணிச்சிட்டு இருந்தேன்னா இப்போ டைம் ஆனது தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே நம்ம ஃபோன் அப்படியே கீழே போட்டுறேன். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திரும்பியும் நம்ம ஜிம்மன் அங்கேருந்து கத்திட்டு இருக்காரு. டே எழுந்துடுறா, என்ன நினச்சி சொல்கிறான்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம தேவா அப்படியே ஃபோனை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். தினமும் போல் மார்னிங் எழுந்திருப்பாங்க. 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசி மற்ற நாள் மாரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த டேவை கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா, என்னால் சுத்தமாக முடியல. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே பேபி. லேட் ஆகிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி. ஓகேடா, பாய். ஐ லவ் யூ ஆல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். பாய்.